24 வருஷம் ஆயும் ஒரு காரோட லெகசி இன்னும் ஸ்ட்ராங்கா பயணிக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நான் சொன்ன கார் ஸ்கோடா ஆக்டேவியா தான். வாங்க அதோட லைனப் எப்படி இருக்குன்றத டக்குன்னு பார்ப்போம். 2001ல ஸ்கோடா இந்தியால ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க. அது லான்ச் பண்ணும் போதே சாலிட் பில்ட், டீசல் மைலேஜ் கிங்னு நிறைய பேத்தோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுச்சுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் 2004ல த ஓஜி பீஸ்ட்னு சொல்ற 1.8 டர்போ லிட்டர் ஸ்போர்ட்டி பம்பர்ஸ் கொண்ட ஆக்டேவியா RS லான்ச் பண்ணாங்க. கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் 2011ல லாரா RS புது பேர்ல வந்தாங்க. அதுல இன்னும் பெட்டரா சேசிஸும் ஷார்ப் ஹேண்ட்லிங்கும் கொடுத்து RS ஓட லெகசியை நல்லா கண்டினியூ ஆயிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். 2017ல ஆக்டேவியா அதே நேம ரீகெயின் பண்ணி ஆக்டேவியா RS Gen 2னு லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணத சும்மா லான்ச் ஆகாம அதோட ஸ்ட்ராங்கான 2.0 TSI என்ஜினும் 230 PS பவரும் 0 to 100 வெறும் 7 செகண்ட்ல ரீச் பண்ற ஒரு ஸ்டைல் பிளஸ் ஸ்பீட் காம்போவோட 2017ல லான்ச் பண்ணாங்க. 2020ல ஒரு புது மான்ஸ்டர் இறக்குனாங்க, ஆக்டேவியா RS 245. இந்த கார் அந்த நேமுக்கு ஏத்த மாதிரி 245 PS பவரும் 370 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் 0 to 100 வெறும் 6.6 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுச்சுனே சொல்லலாம். இந்த காரை வெறும் 200 யூனிட் மட்டும் இந்தியால சோல்ட் பண்ணாங்க. அதுவுமே ஸ்பீடா வித்து தீத்துச்சுனே சொல்லலாம். இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன ஆக்டேவியா RS ஸ்பெஷல் எடிஷன் 2025 வெறும் 100 யூனிட் தான் இந்தியால லான்ச் பண்ணாங்க. இது மோர் ஸ்டெபிலிட்டியாவும் மோர் பவரா டெக் அட்வான்ஸ்டா இருந்ததுனாலயோ என்னவோ இந்த காரை நிறைய பேர் முந்தி அடிச்சு வாங்கினாங்கன்னே சொல்லலாம். நிறைய கார் மார்க்கெட்ல வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் இந்த ஸ்கோடா ஆக்டேவியான்ற கார் என்னைக்குமே ஃபேட் ஆகல. அதுக்கேத்த மாதிரி தான் இப்பவும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம்.